வணக்கத்திற்குரிய அருள் திருப்பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களை அன்பு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்க வந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆயரையும் உங்கள் பொறுப்பேற்ற பிறகு வந்து சந்தித்து அன்பை பகிர்ந்துவிட்டு சென்றார். அதே மாதிரி ஒரு வழக்கமானது ஒரு சந்திப்பு தான். ஒவ்வொருவரும் புதிதாக பொறுப்புக்கு வரும்போது அவங்களை சந்தித்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வது எனக்கு வழக்கம். அதனால் இம்முறை வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்களை சந்தித்து என்னுடைய அன்பையும் நல விசாரிப்பையும் பகிர்ந்து வந்து செல்றேன். வேறு அதில் ஒன்றும் அமைதிப்படுத்துங்க, இல்லை தள்ளி நில்லுங்க, வெளியில் வேற. தமிழகத்தில் ஒரு தேர்தலுக்குன்னு 9 மாதம் இருக்கையில தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்குது. இல்லம் தேடி உள்ளம் நாடி தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் போயிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்கிட்ட அடமானம் வச்சிருக்கீங்களா? மீட்போம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா? மீட்க தெரியும். இவனால மீட்காம என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, இங்க வருங்க. சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமா சொல்ல வேண்டியதா? இல்லம் தேடி வீடு தேடி அரசு, ஓரணியில் திரள்வோம். ஓரணியில் எதுக்கு திரளணும்? ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா? இல்லை நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா? இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பெறவா? இல்லை கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஓரணியில் திரண்டு போராட போகிறோமா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதில் போராடி, எதுக்காக போராடி, எதுக்காக வெல்லுது? தொகுதி சீரமைப்பு. தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி தான். எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு, உங்களுக்கு தெரியாதா? புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அதுக்கு இருக்காங்களா? எல்லாத்தையும் சிதைச்சு போட்டதா வருது. அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க? 30 கோடி இருக்கும்போது 543, இன்னைக்கு 150 கோடி இருக்கும்போது அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அது 6 தொகுதியா இல்லாம 3 தொகுதிக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? ஏன் அதை கொண்டு வர முடியல? சும்மா ஓரணியில் திரளுவோம், ஓரணியில் திரளுவோம்னா எதுக்கு? மொத்தமாவே திரளுவோம். எந்த நோக்கத்துக்காக போராட போறோம்? தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா? சொல்லுங்க. நீங்க வீர்னு பாருங்க, முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரிச்சு பரிந்து விரிந்து பேசுறது. என் மொழியில அங்க ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து. அது இந்தி இங்கிலீஷ்ல தான் வருது. இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும்ன்றாங்க. இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்? எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா? கூடி கொள்ளையடிப்போமா? கூடி லஞ்சம் பெறுவோமா? கூடி குடிப்போமா? டாஸ்மார்க்கு திறந்து வச்சு எதுக்கு ஓரணி? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்வா? தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா? யார்கிட்டையும் நகையை மீட்கணும்ப்பா, வீட்டை மீட்கணும்ப்பா, அடமானம் வச்சுட்டோம்ப்பா. அப்படி எங்க நாட்டை கொண்டு எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க. அதையாவது சொல்லி தொலைங்க. ஏதோ வார்த்தை இருக்கு, மீட்க வேண்டும், காக்க வேண்டும், மொழியை காக்க, இனத்தை காக்க, மண்ணை காக்க அப்படின்னு. மண்ணையே உங்ககிட்ட இருந்தாங்க. இவளால் என்ன பண்ணீங்க? நாங்க தான் மண்ணெல்லி வித்துக்கிட்டு இருந்தோம். மொழியை காக்குறீங்களா? எங்க இருக்கு மொழி? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில அதன் தெருக்கல்ல இருக்கா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னீங்களே, தெருக்கல்ல இருக்கா? இதுக்கு தானே சங்கம் வச்சு 4ஆம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துறை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து, இதுக்கு தானே? சும்மா சொல்ல வேண்டியதான். தேர்தல் வரும்போது ஒரு பாசம், ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க. புதிய வரக்கூடிய கட்சிகள் கூட முதலமைச்சர் பதவியை நோக்கி போறாங்க. நம்ம ரொம்ப நாளா மக்களுக்காண்டி போராடுறேன், சிறப்பாக பேசுறீங்க. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையாவது ஒரு 4 முறை அனுப்பிட்டு போய் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆசையை சொல்லுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் யார் முடியுமா? அவங்களுடைய மனங்களை பொறுத்து அரசியல் நடவடிக்கை இருக்குமா?
சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், வேறொன்று கொள்வார் ஒன்றாம் பாட்டன் பாரதி. எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று பசி இல்லை, சுதந்திர பசி. எனக்கு வயிற்று பசி கிடையாது, என் இனத்தின் வரலாற்றின் பசி. என்னோட வருகிறவன் என்னிலும் உறுதியான லட்சியவாதி தான் வருவான். இந்த அற்ப பதவிக்கு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள முடியாது. ஏன்னா என் தலைமுறை நாசமாயிடும். நான் கட்சி நடத்துறது என் நிக்கிற இவனுக்கு இல்லை, இவளுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். என் முன்னோர்கள் அப்படி செய்யாதவனதுனால நான் இன்னைக்கு முச்சந்தில் இருந்து கத்துறேன். ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களைப் போல தவிச்சு கையேறு நிலையில் நின்றக்கூடாதுங்கிறதுல பெரிய கவனமா நான் இருக்கேன். அதனால 4-3 சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்டீங்க. கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா? அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. நான் கேட்கறது சட்டசபையில, சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி செய்தி இருக்கு. அங்க போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க. அவங்க பேசுறதை விட சீமான் பேசுறது வந்து வலிமை மிகுந்ததாக. மாற்றத்தை சீமான் உருவாக்க. அத நீங்க சொல்றீல்ல, அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு. அவன் குரல் அங்க போகணும், அப்ப வலிமையா இருக்கும்னா வெள்ள வச்சு அனுப்பணும். புரியுதா? அது என்னைய போய் நீ போய் என்னையும் கொண்டு போய் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கிட்டு நான் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தவன். நீங்க ஒன்னாப்தி பார்ட்டி ஆகி இப்ப பாருங்க, ஒரு இது நடக்கும் பாருங்க. இவர் எப்ப எந்த கட்சியோட போவாரு, இவர் எங்க போவாரு, இவர் யாரோட போவாரு, அந்த இதுல சொல்லல. அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு இவரை யார் வச்சிருக்கா? அந்த கதையா நடந்துகிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிசினஸா? எந்த சித்தாந்தத்தை காப்பாத்த நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு நாள் இங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும்? என்னைவாத விட்டுருங்க. என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க. என்ன தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல 7 லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவி சேர்ப்பாங்க. இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல. அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வழிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமய வரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில குறுகினேன்? நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு. அரசியல் அறிவாசான அம்பேத்கரே சொல்றாரு. அதை மறுக்கிறீங்களா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப், ரிச்சர்ட் மார்டனும் ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே, அதை யாராவது மறுக்கிறீங்களா? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டானா? அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில குறுக காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு. இந்த படையெடுப்பு தான். நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்திய திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையுமே அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டா தான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதான் திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க. இப்ப செய்யறாங்க. யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? மற்ற மாநிலத்தில் இருக்கா? எனக்கு நான் எஸ்சி, கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கேனா? மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா? நான் ஓபிசியில் இருக்க, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன். எப்படி இது?
இங்க வரவனெல்லாம் ஏசியில் இருந்துக்குருவா, பிசியில் இருந்துக்குருவா, எம்பிசியில் இருந்துக்குருவா, என் இடத்த பூரா நீ எடுத்துக்குருவ. அப்ப நான் தெருவில் தான் தெரியணும். இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது? எது சொல்லுங்க? இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது? ஊழல்ல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது? நீ பேச முடியாது. நீ வட இந்தியா வெளியில போன்னு சொல்ல முடியாது. நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்தவன் வெளியில போ, நான் இன்னைக்கு வரேன் நாளைக்கு போறேன் பாவேன். உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? இன்னர் லைன் பெர்மிட் கொடு, அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு. வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்க இந்த போறோம்ல திரிபுரா, இந்த பகுதியெல்லாம் போறோம்ல நாகாலாந்து, இதெல்லாம் இந்த உள்நுழைவு அனுமதி எடுத்துட்டு தான் நான் போனேன். அது மாதிரி எடுத்துக்க. நீ எதுக்கு வர? உன் முகவரி யாரு? உன்னை கூட்டி வந்தது யாரு? நீ எந்த மாநிலம்? உன்னுடைய அடையாள அட்டை என்ன? ஆதார் கொடு. சரி வச்சுக்க. நீ எந்த வேலைக்கு வந்திருக்க? கம்பி கட்டுற வேலை, அல்லது சாலை போட வேலை, அல்லது வீடு கட்டுற வேலை, இல்லை இங்கே தோட்ட வேலை. சரி வந்திருக்க, எங்க தங்கி இருக்க? இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் அள்ளிட்டு எடுத்துட்டு ஓட்டினானே, அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியாது அவனால. தேனா என் பிள்ளைகளை கடத்தி போய் பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டு போறானே, அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு? ஏன்னா ஒன்று எந்த எதுவுமே இல்லை. இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது. நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே ரோடு. ஆனா ஒரே நாட்டுல இருந்து தண்ணீர் எனக்கு வராது. ஒரே நதி இருக்குது, அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது. கர்நாடகால இருந்து கேரளா இருந்து எனக்கு வராது. இது எப்படி? கார் ஓடும், நீர் ஓடாது. இது எப்படிப்பட்டது? கட்டாயம் கேட்பேன். ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்ல. நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன். அரசு வேலையை நானே கொடுப்பேன். நீங்க தனியார் முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு 500 பேர் தேவைப்படுது தானே? 500 பேரை நான் பாருங்க, நான் எனக்கு பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன். நான் நீங்க எனக்கு பதிவு பண்ணணும். என் அலுவலகத்துல 500 பேர், எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய 500 பேர் வேணும். பெண்கள் ஆண்கள் இவ்வளவு, கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமா வளர்த்து வச்சிருப்பேன். நீங்க வந்துடணும், வந்தோன்னே வேலை செய்யணும். மாசம் நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும். நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விளங்குதா? உழைப்பின் தேவை அப்படி இருக்கு. உழைப்பிலிருந்து என்னை வெளியேற்றிட்டேன். சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து 100 நாள் வேலை திட்டம், கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து, நீ 100 நாள் வேலை திட்டத்துல இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை? தூர்வாரின குளம் எத்தனை? சீரமைச்ச சாலைகள் எத்தனை? உன்னால சொல்ல முடியுமா? மரக்கண்டை நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும்? என்ன வேலை கொடுக்குற நீ? மனித உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன்னு சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவ? நீ 156 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது. இது வளருது வாழுதுன்னு சொன்னா காதுல நீ கேட்டுட்டு சுத்தி தர, நீ பைத்தியக்கார மாதிரி. அப்படி வேலை கொடுத்துருவேன். என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை, நான் வந்தவன போறானால என்பார் திருப்பி. அப்படியே இருக்கணும். தேவைன்னா இன்னும் உள்நுழைவு அனுமதி கொடு. உள்நுழைவு அனுமதி எவ்வளவு காலம் இருப்ப? மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும். தேர்தல் வருதா, அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்க வேலை செய்யணும். சொல்லு. இங்க வந்து ஓட்டு போட்டும் என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? கேரளால 15 ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தாதான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பாங்க. நீ சொல்லுப்பா. நீ வந்தவனே அவன் காசை வாங்கிட்டு குடும்பத்தை கொடுத்துடுற. அவன் ரேஷன் கடையில் இருந்த ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான். நான் பீகார்ல அப்படி நின்று, குஜராத்தில் நின்று என்னை வாங்க விடுவியா? சிரிக்கிறீங்க, வாங்க விடுவியா? இந்தியாங்கிறதும் தேசப்பற்றுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறதும் தமிழனுக்கு மட்டும்தான், இவனுக்கும் இல்லை. அரசியல் பார்வையில இந்த 2026 நாம் தமிழரா திமுகவா அதிமுகவா எது சார் ஆட்சி? உங்களுக்கு தெரிந்த அரசியல் பார்வை அது. இங்க இந்த ஆர்வமா நீங்க பார்க்காதீங்க. மக்கள் சொல்லுவாங்க, இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும், இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும். மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு, அரசியல் தெளிவு, புரிதல் ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும்னு. திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும், திமுக ஒரு தலைமை பிஜேபியை வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால், தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல. மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருந்தது. டேய், இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான், வேணாம்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை.
அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறதில்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறாங்க. பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிடணும். அவன் என்ன சொல்றான், சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணு இல்லை, தண்ணி கொடுத்து தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேல வாங்க முடியல சார், பிஞ்சு ரத்தமா ஓடுது. மண்ணா என்னால முடியல, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யார வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்ட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க? அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு எப்படி அனுப்பீங்க? ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? இப்போ படகு விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க, யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்பப்ப கிளம்பும், அதெல்லாம் நீங்க பொருட்படுங்க. இங்க வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க. வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க. வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளவுதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்து எடுத்து வைக்கிறீங்க, அதை வச்சுதான் அவங்க வெற்றி இருக்குது. இப்போ ஒரு திரைப்புகழ் படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்கு. உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்டா பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, இது தவறு இல்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரச்சரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம். அமமுகவை கூட சொன்னீங்க, என்னை அறமுக கூட முக்கல. என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்பவும் கூட அதுதான். அதனால வர்றது பிரச்சனை இல்லை. எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க, மாற்று. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை. திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய், அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஓட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரவாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை. இந்திய பொருளுக்கு இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படின்னு ஆணித்தரமா பேசிட்டு இருக்கிறாரு. இது அண்ணனுடைய கருத்து. நான் வரவேற்கிறேன், போடட்டும். அப்பாவது எங்களுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டோம்னு. இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன், அவனுக்கு சந்தையா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு. நீ யாருடா? இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்பியா? சொல்லுங்க. அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது, அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது. நீ என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா?
நீ என்னைக்கு தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட. அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கைகட்டி தான் நீங்க வேலை செய்ய முடியும். இப்ப அவன் இதுன்னு சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். இப்ப என்ன அமெரிக்காவை எடுத்து போரிட புரியல சொல்லுங்க, போராட புரியல சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும் தானே, இதெல்லாம் நடக்கும். அண்ணன் சீமானண்ணன் எதை எடுத்தாலும் ஒரு பார்வை உங்க நோக்க வர மாதிரியா, இப்ப மாடுகளோட ஒரு மாநாடு, அடுத்து நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. கல் இறக்கும் போராட்டம். இல்ல இல்ல நான் கேக்குறேன், கல் இறக்கும் போராட்டம். அடுத்து அண்ணனுடைய போராட்டம் என்னவா இருக்குது? அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு 7ஆம் தேதி. ஏன்னா இப்போ எங்க பாரம்பரிய நெசவு செத்துருச்சு. காரணம் நூல் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு. அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ விசை எந்திரத்தை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான். அப்படின்னா சுத்தமா அங்கங்க இங்க ஏதோ செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்வாதாரம் செத்துரும். நாங்க வேற வழியே இல்லை எங்களுக்கு. இப்போ அதுல வந்து சொத்து வரி ஏற்றம், மின் வரி ஏற்றம், மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்க மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிருச்சு. இப்போ இந்த நிலையில அவங்க யாருமே இல்லை. இப்போ பேசணும். இப்போ அது அருப்புக்கோட்டையில் 7ஆம் தேதி. அப்புறம் 10ஆம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்காம பாருங்க. அவன் வந்து என் கூட வந்து இரு உங்க கூட வந்து நான் போராடுறேன், நீ என் கூட வந்து நில்லுன்ட்டு 10ஆம் தேதி. ஏன்னா தொடர் போராட்டமா இருக்கிறதுனால அவங்க போராட்டத்துல பங்கேற்க முடியல. 10ஆம் தேதி அவங்களுக்காக போராடுறேன். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி என்னுடைய வரலாற்று, என்னுடைய பாட்டனுடைய கோனேரிக்கோன் கோட்டையை நீ எப்படி மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப, மராட்டிய கோட்டைன்னு எப்படி சொல்லுவேன்னு கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சிருக்காது. போராடும் என்ன, யுனெஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயிருமா என்ன? 300 ஆண்டுகள் எங்க பாட்டன் ஆனந்த கோனும் அவன் மகன் கிருஷ்ண கோனும் அவன் மகன் கோனேரி கோனும் ஆண்டிருக்கான். இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோனேரி குப்பம். கோட்டைக்கு பேரு மராட்டியன் கோட்டை. தேசிங்கராஜா கோட்டை ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன், அப்புறம் அதை விட்டான். இப்ப திடீர்னு மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான். இப்போ ஒண்ணு போய் போடணும். மான தமிழ் மண்ணில் மராட்டியன் கோட்டையா ஒன்று போட்டாதான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது மரங்களின் மாநாடு நடக்குது. தொடர்ச்சியா வேலை. இடையில அந்த டிஎன்பிசி எழுதி 13 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல, அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம். எங்களுக்கு இது தவிர வேற வேலை என்ன இருக்கு? நாங்க ரோடு ஷோ நடத்த முடியாதுல்ல, ரோடு ஷோ நடத்த முடியாது. அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு ஊர் ஊரா போய் மக்கள் பேர் நடை போகிற மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்லிட்டு முடியாது. வேற தானே. ரொம்ப மகிழ்ச்சி.